லபதிரபர லபதிரபர அந்நிய பாசை கபதிரபர அகதுரபர அந்நிய பாசை குடபடபட அபதிரபட அந்நிய பாசை தத்தரிகிட 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 தரிகிட 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 தான் வல்லமை தான் இயேசுவே தான் இன்றே தான் அந்நிய பாசை பக்கத்தில் ஒருத்தர் சொல்லணும். என்ன சொன்னேன்? இல்லை நீ சொல்லியா? என்ன சொன்ன? தெளிவாக சொல்லு. சொல்லியா? பரலோகத்தில் பிரஜா உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் புரியுதா உங்களுக்கு? அந்நிய பாஷை உங்களுக்கு புரியல, பக்கத்தில் இருக்கிறது தான் புரியும். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? அந்நிய பாஷைனா அநியாயத்துக்கு பேசுறதுன்னு அர்த்தம். அந்நிய பாஷைனா என்ன அர்த்தம்? அநியாயத்துக்கு பேசுறது. நம் அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த கடைசி நாட்களில நிறைய பொய்களிலே விரும்புகிற அநேக விசுவாசிகள் பெருகிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே ஊழியக்காரங்களும் விசுவாசிகளை பிரியப்படுத்துற மாதிரியே உபதேசம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்றதில்ல. எங்களை போன்றவர்கள் கொஞ்சம் உண்மையை போட்டு அப்படியே உடைக்கிறதுனால எங்களை போன்றவர்களை சிலருக்கும் என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. கடைசி காலத்தினுடைய ஒரு முக்கியமான அடையாளத்தை தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது பேசாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வருமா, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு அப்படின்னு தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் எழுதுறாரு. ஸோ இன்றைக்கு உண்மையை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கசப்பா இருக்குது, கொஞ்சம் கூட ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது தங்களுடைய அனுபவம் என்று சொல்லி கொண்டு அதை நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பைபிளை நம்ப மாட்டேங்கிறாங்க. பைபிள்ல அந்நிய பாஷை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது இவங்க பார்க்கறதே இல்லை. எங்களுடைய அனுபவம் என்று கடைசியில வர்றாங்க. இங்கிட்டு அங்கிட்டு என்னென்னமோ முட்டி மோதித்து பார்த்தாங்க. எல்லா இடத்துலையும் செக் பாயிண்ட் வர்ற மாதிரி வசனம் வந்து அவங்களுக்கு வச்சதுனால கடைசியில நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், நீங்க அனுபவிக்கல அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்லாடல உபயோகப்படுத்துறாங்க. அனுபவம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மதத்து மக்கள் மத்தியிலையுமே நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுறாங்க. சில கோயில்கள்ல சாமி ஆடுவதும் அனுபவம் தான். சில இஸ்லாமியர்கள் கூட மயில் தொகையை வச்செல்லாம் பேய் விரட்டுறாங்க, அனுபவங்கள் தான். இப்படி எல்லா நம்பிக்கையாளர்கள்ட்டுமே ஒரு பரவச அனுபவங்கிறது இருக்குமுங்க. தியானத்திலையும் பரவச அனுபவங்கள் இருக்குது. அப்ப அனுபவங்களை நாம் பின்பற்றுகிறதுக்காக நாம் அழைக்கப்படல, கிறிஸ்துவை பின்பற்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேத வாக்கியத்தின்படி நாம் வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அறிவு வேணும் நமக்குள்ள. நீங்க என்னமோ பகைச்சிட்டு போங்க. ஏன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு பகைச்சாங்க. ஏன் பகைச்சாங்கன்னா அவர் உண்மையை உடைச்சு பேசுறதுனால அன்றைய யூதர்கள் அவங்களை பகைச்சாங்க. அதை குறித்து பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட யோவானின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் வசனத்தின் அடிப்படையில தவறுன்னு சுட்டி காட்டினா உடனே அவங்கள பகைக்கிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் பகைக்கப்பட்டாரு. நீங்க பகைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். ஒருவன் போதித்தால் அவன் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்றுதான் வேதம் சொல்லுதே ஒழிய மக்களுக்கு பிரியமானதை தான் போதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பைபிள்ல எங்க இடத்துலயும் வசனம் கிடையாது. சரிங்களா? சரி, ரைட். இப்ப என்ன மாதிரியான நிறைய வீடியோ கிளிப்பு முன்னால பார்த்துருப்பீங்க. இந்த போலி அந்நிய பாஷையை வச்சு
சொல்லப்போனா கடவுள் கொடுத்த ஒரு அற்புத வரத்தை எவ்வளவு இழிவுபடுத்த வேண்டுமோ, கொச்சைப்படுத்தணுமோ, அசிங்கப்படுத்தணுமோ, ஆவியானவர் எவ்வளவு மட்டுப்படுத்த வேண்டுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் மட்டுப்படுத்தின பெருமை இன்றைய பெந்தகோஸ்தே சபைக்கு தான் அது சேரும். ஏன்னா மற்ற சபைகள் கூட இதை செய்யல. மற்ற சபைகள் இப்ப இதை பார்த்து இழுப்புண்டு போகுது. எதுக்காண்டி இழுப்புண்டு போறாங்க? சத்திய நிமித்தம் இழுப்புண்டு போகல, மக்கள் எல்லாம் அந்த சபையை பார்த்துட்டு போறாங்களே, கூட்டம் கூட்டமா அதுல ஏதோ அனுபவம் இருக்கு, பரவசம் இருக்கு, அந்நிய பாஷை, ஆவியின் நிரப்புதல் அப்படின்னு ஒரு போலியான விஷயத்துக்குள்ள போறாங்களே அப்படின்ட்டு மற்ற சபைகள்லையும் இப்ப அவங்களும் அந்நிய பாஷை, அவங்களும் போலியான வைப்ரேஷன் அப்படின்னு ஆர்சி சபையிலிருந்து, சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து பல பாரம்பரிய திருச்சபைகளுக்கும் இப்ப இந்த போலியான அந்நிய பாஷை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சாக்கடை நல்ல தண்ணியோட கொஞ்சம் கொஞ்சமா கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல தண்ணி அவங்க சொன்ன அவங்ககிட்ட நிறைய வசன தவறுகள் இருந்தாலும் கூட இந்த சாக்கடை வந்து ஒரு மகா மட்டமான சாக்கடை, ரொம்ப பயங்கரமான சாக்கடை. வெளி மக்கள் மத்தியில நம்மளை அசிங்கப்படுத்துகிற சாக்கடை, நம்ம கேலி பண்ணக்கூடிய சாக்கடை. பைபிள் இப்படிதான் சொல்லுது. இந்த மாதிரி வந்து பைபிளுக்கு அகைன்ஸ்டா நம்ம எந்த அனுபவத்தையெல்லாம் சேர்த்தாலும் சரி, அது கிறிஸ்தவத்துக்கு கேலியையும் பழிச்சொல்லையும் இழிச்சொல்லையும் தான் கொண்டு வருமே ஒழிய கிறிஸ்தவத்தை ஆரோக்கியமான சூழல்ல வளர்க்காது. அன்புக்குரியவர்களே, இந்த அந்நிய பாஷை அப்படிங்கிறது கடவுளுக்கிட்ட ரகசியம் பேசுற பாஷை அப்படின்னு சொல்லல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல ரகசியத்தை பேசினாலும் அப்படின்னு எழுதியிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தான் உற்று நோக்கணும். யாருக்குமே தெரியாத அந்த பாஷை கடவுளுக்கு தெரியறனாலதான் அந்த வார்த்தையை பவுல் உச்சரிக்கிறார். ஏன்னா ஒரு மொழி தெரிந்த நபரிடத்துல பேசும்போது அது வந்து ஆரோக்கியமா இருக்கும், புரியும் அவங்களுக்கு. ஒரு மொழி தெரியாத நபர்கிட்ட நீங்க வந்து உட்கார்ந்து பேசுனீங்கன்னா அவங்க யாருக்குமே அந்த மொழி தெரியாது, கடவுளுக்கு மட்டும் அந்த மொழி தெரியறதுனாலதான் ரகசியங்கிற சொல்ல பவுலடிகள் அந்த இடத்துல உச்சரிக்கிறாரு. அதுக்கு கீழவே எழுதுறாரு, ஒருத்தர் அந்நிய பாஷை பேசினா அதனுடைய விளக்கத்தையும் சொல்ல கடவுள்னு எழுதுறாரு. அப்ப விளக்கமே இல்லாத ஒரு மொழி அந்நிய பாஷை மொழி அப்படிங்கிறது இல்ல, விளக்கத்தோடு கூட மொழி தான். அதை பவுலடிகள் தெள்ள தெளிவாக எழுதுகிறார். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துல நவமான பாஷை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நவமான பாஷைனா என்ன? நவம் அப்படின்னா புதுமை என்று அர்த்தம். புதுமை என்றால் எனக்கு தெரியாத ஒரு பாஷையை நான் பேசுவதுதான் நவமான பாஷை என்று வேத வாக்கியம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா படிக்கலங்க, எனக்கு அந்த பாஷையை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவில்லை. ஆனா கடவுள் வரமாக எனக்கு மற்ற மொழிகளை பேசக்கூடிய அந்த கிஃப்டை, அந்த வரத்தை கொடுக்கிறாரு. அதுதான் நவமான பாஷை என்று வேதம் அழகாக சொல்கிறது. இவங்களுக்கு தமிழும் தெரியல, தமிழுடைய இலக்கணமும் தெரியல, வேதமும் இவங்களுக்கு புரியாதனால நவமான பாஷைன்னா உடனே எங்கெங்கோ போயிடுவாங்க. நிறைய பேர் யூஸ் பண்றது இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்துல அந்நிய பாஷை வந்து அவிசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைய ஏன் பவுல் சொல்றாரு? அதனுடைய விளக்கத்தை புரியாமையே பலவிதமாக உருட்டுறாங்க. அதுல மேல உள்ள வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 21ஆம் வசனத்துல, மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தினிடத்திலே பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுக்கிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இதை வந்து பவுலடிகள் இந்த வசனத்தை சுட்டி காட்டுறாரு? இது இஸ்ரவேல் மக்களை பார்த்து தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தை. இந்த இஸ்ரவேல் மக்கள் எனக்கு கீழ்ப்படியல, இவங்களை கீழ்ப்படியாதனால இவங்களை கீழ்ப்படிய பண்ணுவதற்கு நான் அந்நிய ஜனத்தை கொண்டு வர போறேன். வேற்று நாட்டு மக்கள் வந்து இவங்களை அடிமைப்படுத்த போறாங்க. அவங்களுடைய பாஷையை பேசும்போது இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படி இந்த மக்களை நான் வந்து என்ன செய்வேன்? நியாய்ந்து இருப்பேன், இந்த மக்களோடு பேசுவேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வார்த்தை தான் மறுபாஷைக்காரராலும் மறு உதடுகளினாலும் இந்த ஜனத்தினிடத்திலே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே பவுல் சொல்றாரு. அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது அப்படிங்கிறார். அப்ப அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிற ஒரு மொழிய விசுவாசிக்கு அடையாளம் என்று போதிப்பது எந்த அளவுக்கு வேத புரட்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் தெளிவாக நிதானமாக வாசிங்க. இன்றைய பெந்தகோஸ்தே பாஸ்டர்கள் இந்த அந்நிய பாஷையை குறித்து கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுக்கதைகளும் எவ்வளவு பொய் என்பதை நீங்க உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 14ஆம் அதிகாரத்துல 9வது வசனம், அதுபோல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. பேசப்பட்ட மொழி ஒண்ணுமே அர்த்தம் இல்லாம நீங்க பேசுறதா இருந்தா ஆகாயத்துல பேசுற மாதிரி இருக்குமே. பவுல் தெளிவா பேசாம, அதாவது மற்றவங்களுக்கு ஒரு மொழி புரியாது இருக்கிற போது நீங்க பாட்டுக்கு ஒரு மொழியை பேசினா அது ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிறது போல அல்லவா இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. என்னத்தை சொல்ல வர்றாரு? நாம் இன்னைக்கு போலியா ஏதோ ஒண்ணு உளறோம் பாத்தீங்களா, ஷாகர் ரபா லபர், அதை குறிச்சு பேசிட்டு வர்றாரா? அதை குறிச்சு இந்த இடத்துல எங்கேயுமே பவுலடிகள் எழுதல.
ஒரு மொழி தெரிந்தவர்களிடத்துல தான் பேசணும். தெரியாதவர்களிடத்துல நீங்க பேசும்போது ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிறவர்கள் போல இருப்பீங்க அப்படிங்கறதான் விளக்குறாருங்க இந்த இடத்துல. பவுலடிகளும் இப்ப பேசிக்கிட்டு இருக்க மொழியை குறிச்சு அங்க கண்டிச்சு எழுதல. உண்மையான அந்நிய பாஷை தேவை உள்ள இடத்துல பேசாம தேவையில்லாத இடத்துல அன்றைய கொரிந்திய திருச்சபை பேசுறனாலதான் இந்த வசனங்களை எல்லாம் தெளிவாக பவுல் எழுதுறார். கீழே பாருங்க 10வது வசனத்திலிருந்து, உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் பாஷையின் கருத்தை நாம் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பான். ஏன் இந்த வார்த்தையை பேசுறாரு? அந்த மொழி தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் எனக்கு வரம் இருக்குன்னு சொல்லி அந்த மொழியில் அவங்க கிட்ட பேசும்போது அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உனக்கு வேணா அது பக்தி விருத்தியை உண்டாக்கலாம். ஏன்னா நீ படிக்காமையே வரமாக பல மொழிகளை பேசும்போது உனக்கு அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஆனா அந்த மொழி தெரியாதவன்ட்ட நீ போய் பேசுறதுனால என்ன அவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க போகுது? கீழே மறுபடியும் சொல்றாரு பாருங்க, நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுகிறேன். அந்தப்படி அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்ப அந்நிய பாஷை அர்த்தமே சொல்ல தேவையில்லைங்க, அது நம்ம பக்தி விருத்திக்காண்டி பேசணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏன் இந்த இடத்துல அதை விளக்கும்படி விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று ஏன் பவுல் சொல்றாரு? இன்னொரு இடத்துல இதே அதிகாரத்துல சொல்லும் போது அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, அந்நிய பாஷை மற்ற மொழிகளை பேசுகிற வரம், அதனால அவன் பேசும்போது தடை பண்ணாதீங்க. ஆனா தேவையுள்ள இடத்துல அதை பேசுங்க. தேவையுள்ள இடத்துல பேசும்போதும் 2 அல்லது 3 பேர் பேசி அதனுடைய விளக்கத்தை சொல்லி சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குங்க. தனியா போய் நீங்க எவ்வளவு வேணாலும் பேசி உங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கி கொள்ளலாம். ஏன்னா நீங்க படிச்சு அதை நீங்க பெறாத ஒரு மொழியை வரத்தின் மூலியமாக பெறும்போது உங்களுக்கு அது மிகப்பெரிய பக்தி விருத்தியை உண்டாக்கும். நீங்க எந்த மொழியில பேசினாலும் கடவுள் அந்த மொழியை தெரிந்து வைத்திருக்கிறபடினால் கடவுளோடு கூட நீங்க பேச முடியும். ஆனா சபைக்குள்ள வரும்பொழுது பிரயோஜனப்படும்படி, சபை விசுவாசிகளுக்கு பிரயோஜனப்படுத்தும்படி அதை பேசுங்க அப்படிங்கிறார். கீழே அதே பாருங்க, மறுபடியும் அதை தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, எண்ணத்தினானெனில் நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணிமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். கீழே இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அந்நிய பாஷையிலையும் நான் பேசிட்டு சரியான விளக்கத்தையும் அதை எடுத்து சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த இடத்துல விளக்கம். அதான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு எப்படி ஆமேன் என்று சொல்லுவான்? நீ வாட்டுக்கு வேறொரு மொழியில நீ பேசிக்கிட்டு இருந்தீன்னா நீ என்ன பேசுறன்னு புரியாத லோக்கல் மக்கள், அந்த லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்ச மக்கள் எப்படி உனக்கு ஆமேன்னு சொல்லுவான்? நீ இந்தியில ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுறேனே புரியாம அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி ஆமேன் என்று போடுவான்? இன்னைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தே திருச்சபை ஆமேன் போடுவாங்க. ஏன்னா என்ன பேசினாலும் ஆமேன் போடுற கூட்டம். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தானாலும் ஆமேன் போடுற கும்பல், எதுக்கு எடுத்தாலும் ஆமேன் போடுற கும்பல்னால அப்படி. ஆனா வேதத்துல அப்படி இல்லை. அப்படியே ஆகக்கடவது ஒரு பேச்சு, ஒரு சத்தியம் பேசப்பட்டிருக்கும் போது அது அப்படியே ஆகக்கடவது என்று அதை ஆமோதிக்கிறதுக்காக சொல்லப்படுகிற விஷயம்தான் இந்த ஆமேன். அதனால நம்ம பேசப்படுற சொற்கள் அவங்களுக்கு புரிஞ்சாதான் ஆமேன் போடுவாங்க. அதனால புரியும்படி பேசுங்கன்னு பவுல் பேசுறாரு. கீழே மீண்டும் சொல்றாரு பாருங்க, நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. நீ அந்நிய பாஷையில் நீ ஸ்தோத்திரம் பண்ணுவ, வேறொரு மொழியை பேசி நீ கடவுளை துதிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற லோக்கல் மக்கள் என்ன செய்வாங்க? ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே, அந்த மொழி தெரியாத வேற ஒருத்தன் அதனால எந்த ஒரு பயனும் அடைய மாட்டானே அப்படிங்கிறாரு. ஆக என்ன காரியம் சொல்றாரு? உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், வார்த்தைகளை பேசல. நல்லா கவனிங்க, பவுலடிகளுக்கு கடவுள் கொடுத்த அந்த வரம் என்னன்னா மற்ற மொழிகள்ல நிறைய மொழியில பேசுறாரு. இவங்கெல்லாம் ஒரு சில மொழியில பேசியிருந்தாலும் பவுலடிகள் நிறைய மொழிகள்ல பேசினார். ஏன்னா அவர் பல நாடுகளை சுற்றி திரிந்தவர். எப்படி சுற்றி இருப்பாரு? ஒத்த மொழியை மட்டும் தாய்மொழியை வச்சுட்டு ஊரெல்லாம் சுத்தி இருக்க முடியுமா? எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்க முடியுமா? அவங்கள கத்தருக்குள்ளதான் வழி நடத்தி இருக்க முடியுமா? பல பட்டணத்துக்கு போறாருங்க. பல பட்டணத்திலே பேசக்கூடிய மொழியெல்லாம் வெவ்வேறு மொழிகள். எப்படி அவங்களுக்கு சத்தியத்தை போய் சொல்ல முடிஞ்சு? 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு சத்தியத்தை எப்படி சொல்ல முடிஞ்சு? ஒரு மொழியை போய் அவர் கற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. கடவுள் வரமாக பல மொழிகளை, ஹெபேசு மொழி, மற்ற மொழி, கொரிந்தியர் பேசின மொழிகளை, கலாத்தியர் பேசின மொழிகளை, இப்படி பல மொழிகளை அவர் தேவனுடைய வரத்தினால் பெற்று அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் கர்த்தரை எதுக்காண்டி ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறாரு.
கீழே சொல்லும்போது பாருங்க, உங்களிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும். நீங்க நல்லா கவனிக்கணும், சபையிலே அப்படிங்கிற வார்த்தை. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வெளியே போகும்போது பல மொழிகளை அவர் உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. லோக்கல் திருச்சபை அப்படிங்கும்போது அந்த பக்கத்துல உள்ள மொழி பேசுறவங்க தான் அந்த சபையில வருவாங்க. பல நாட்டில இருந்து வர்றதுக்கான காரியங்கள் கிடையாது. ஒரு திருச்சபைனா இப்ப தமிழர்கள்னா தமிழர்கள், இங்க தமிழ் பேசுற திருச்சபை 1-2 பேர் தான் வேற மொழி தெரிஞ்சவங்க வர போறாங்க. சரிங்களா? இப்ப வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க பேசுற மொழியில தான் அங்க இருப்பாங்க. அப்ப இப்படி நாம் அந்த சபைக்குள்ள போய் நான் அந்நிய பாஷையில 16,000 வார்த்தைகளை பேசுறதை காட்டிலும் புரியும்படி 5 சொல்லிட்டு வரதே எனக்கு மேலுங்கிறார். அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதா மேலுப்பா. அந்த சபையில போய் நான் பாட்டுக்கு எனக்கு பல மொழிகள் தெரியும் சொல்லிட்டு அந்த மொழியில இவங்களுக்கு நான் பேசிட்டு வந்தா அவங்க என்ன புரிய போகுது? தமிழ் மட்டுமே தெரிஞ்சவங்ககிட்ட சபையில ஒருத்தவங்க இந்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தி பேசி வல்லமையா பிரசங்கம் பண்றதுனால, பெரிய பெரிய சத்திய ரகசியங்களை வெளிப்படுத்துறதுனால தமிழர்களுக்கு எப்படி உணரப்போகுது? அவர் இந்தியில பரவசமா பேசிட்டு போயிடுவார், நமக்கு ஒன்றும் புரியாது. அப்ப தமிழுக்கு வரும்போது அவர்கள் புரிந்து கொள்ளும்படி 5 வார்த்தை பேசுறதே எனக்கு மேன்மையா அப்படிங்கிறார் பவுல். அப்ப பைபிள் முழுக்கவுமே அந்நிய பாஷை அப்படிங்கிறது பல லாங்குவேஜை தான் குறிக்குதே ஒழிய அதுதான் வரம். அதுக்குத்தான் 9வது வரமாக அதை வியாக்கியானப்படுத்துகிற வரம் அடுத்த வரம் அப்படிங்கிறாரு. அதான் இந்த இடத்துல அதுக்குடைய வியாக்கியானத்தை செய்ய கடவுங்கிறார்ல. இதே வசனம் வியாக்கியானம் வேற, அங்க சொல்ற அந்நிய பாஷை வேற, வியாக்கியான வர வேணாம்லாம் உழப்பக்கூடாது. இங்க தெளிவாவே எழுதியிருக்குது, அதற்கு வியாக்கியானம் பண்ணும்படி விண்ணப்பம் பண்ண கடவுன்னே வசனம் தெளிவா இருக்குது. அடுத்து பாருங்க 20வது வசனம், சகோதரரே நீங்கள் புத்தியிலே குழந்தைகளா இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலே தேறினவர்களாயும் இருங்கள்ங்கிறார். இன்னைக்கு இருக்கிற பெண்டிகாஸ் திருச்சபையில புத்தியில குழந்தைகளா இருக்கிறாங்க, புத்தியில ஒண்ணுமே அறியாதவங்களா இருக்காங்க, புத்தியில தேறணும். சோ அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்க. அந்நிய பாஷை என்பது இவங்க சொல்றபடி இந்த அந்நிய பாஷைக்கு பல கட்டுக்கதைகளை கட்டுறாங்க. அக்கினி பாஷைங்கிறாங்க, வல்லமையான பாஷைங்கிறாங்க, தூதர் பாஷைங்கிறாங்க, அந்நிய பாஷையில ராகம், அந்நிய பாஷையில பாட்டு, அந்நிய பாஷையில ஆராதனை, கட்ட 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 கட்டன்னு உருட்டுறாங்க, கலகலன்னு ஏதோ உருட்டுறாங்க, காங்காச்சாவை மாத்தி மாத்தி போட்டு ஸ்பெல்லிங் எங்கிட்டு இங்கிட்டு திருப்பி போட்டு ராக்கா தாலா கரா பங்கராது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் ஆகாத ஒரு விஷயம், மற்றவங்களால எள்ளி நகையாடக்கூடிய விஷயம். பரிசுத்தாவியானவர் இன்னைக்கு யாரு நிந்திக்கிறாருன்னு தெரியுதா? இந்த உண்மையை சொல்றேன்னா நாங்க நிந்திக்கலப்பா, உண்மையிலேயே வேதத்துக்கு புறம்பா நீங்க தான் ஆவியானவரையும் ஆவியானவர் கொடுக்கிற இந்த பர்டிகுலர் வரத்தையும் அசிங்கப்படுத்துறது, கொச்சைப்படுத்துறது இன்றைய கால திருச்சபைகள் தான். ஸோ தயவு செய்து கர்த்தருடைய வேதத்துக்கு திரும்புங்க. அந்நிய பாஷை என்பது மற்ற மொழி. இன்னைக்கு அந்த மொழி கடவுள் பெரும்பான்மையை யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லைன்னா நீங்க தான் மாயையில சிக்கி இருக்கிறீங்களே. பலவிதமான மாயைக்குள்ள சிக்கி இருக்கும் போது எப்படி உங்களுக்கு உண்மை புரியும்? ஸோ உண்மைக்கு நேரா திரும்புங்க. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டோம், மக்களையும் ஏமாத்தாதபடியும், அப்படி ஏமாத்தி மற்றவங்களால கிரிட்டிசம் பண்ணக்கூடிய லெவலுக்கு இன்றைக்கு ரொம்ப பரவலா இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. நம்முடைய தேவன் ஞானத்தின் தேவங்க. பைத்தியக்காரத்தனமா உளர்றது தேவன் கொடுக்கிற வரம்னு சொல்லாதீங்க, அது தப்பு. அதுக்கு நீங்க பூச்சி பூசுறது என்ன? அது கடவுளுக்கு தெரியும். நாங்க ரகசியம் பேசுறோம், அது பேசுறோம், இது பேசுறோம், நீங்களா பண்றீங்க. முழுக்க முழுக்க பைபிளை வாசிங்க. ரகசியத்தை பேசினாலும் தான் சொல்றாரே ஒழியா அது ரகசியமான மொழி அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் இல்லை. கண் திறந்த வேதத்தை நீங்க படிச்சு கொஞ்சமாவது தெளிவடைங்க. அந்த தெளிவை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ.